கேஎல் என்ஜாய் உறவுகளுக்கும் இனிய மாலை வணக்கம். நம்ம சேனலில் போடுற அனைத்து வீடியோக்களும் இந்த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் படி தான் நடந்துட்டு இருக்கு. வீடியோவை கொஞ்சம் ஸ்டாப் பண்ணி படித்து பார்த்துக்கோங்க, ஓகேங்களா? இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு கெஸிங் ஒன்று கொடுத்துருந்தோம். என்ன கெஸிங் அப்படின்னு கேட்டிங்கன்னா, BC 77 அப்படின்ற நம்பர் வரும் அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன், ஓகேங்களா? BCயில் பார்த்தீங்கன்னா 77 அப்படின்ற நம்பர் வரும் அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன். அப்படி 77 அப்படின்னு வருதுன்னா கண்டிப்பாக 677 அப்படின்ற நம்பர் தான் வரும் அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன், ஓகேங்களா? ஒரு நல்ல ரூட் அது, ஒரு நல்ல பேட்டர்ன். என்னை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா அழகாக முடிச்சிருந்தான். 37 கரெக்டாக, 25 27 85 87, ஒரு 10 65 67 20 75க்கு ஒரு 77 அப்படின்ற நம்பர் வரும் ரொம்ப எதிர்பார்த்தேன். அதனால தான் பார்த்தீங்கன்னா BCயில் 77 ஸ்ட்ராங்காக கொடுத்துருந்தோம். அதேமாரி இன்னொரு விஷயம் சொல்லியிருந்தேன், கரெக்டாக பார்த்தீங்கன்னா அந்த BCயில் இருந்த 67 எடுத்து தான் நீ கேம் ஆடுவோம் அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன், ஓகேங்களா? நல்லா புரிஞ்சுக்கிங்க, ஓகேங்களா? இந்த BC இருந்த 67 எடுத்து இன்றைக்கி AC 67ன்னு வைப்பான். ஆனால் இவன் ACயில் இருந்த 17 எடுத்து BC 17 அடிப்பான்னு எதிர்பார்க்கல. ஆனால் நல்ல நம்பர். ஏன்னா போன மாதம் நமக்கு 37க்கு ஒரு 37 AC BC எடுத்து AC நடிச்சிருந்தான். அதேமாரி தான் இங்கே BC 67 எடுத்து தான் இன்றைக்கி AC 67 அடிப்பான்னு பார்த்தா, ஆனால் AC 17 எடுத்து மறுபடியும் BC 17 அடிப்பான்னு எதிர்பார்க்கல, ஓகேங்களா? எனவே 817 BC 77க்கு BC 17 நடிச்சிருக்கான். AC 87, ஓகேங்களா? 87, இந்த 87 ஒரு சரியான நம்பர். ஏன்னா தொடர்ந்து பார்த்திங்கன்னா ஒரு 4 மாதமாக இந்த 87 அப்படின்ற நம்பர் ஆடிட்டே வரான். நல்லா பார்த்தீங்கன்னா தெரியும். 87க்கு ஒரு 867, அது போன மாதம் நவம்பர் மாதத்தில் நமக்கு பார்த்திங்கன்னா ஒரு 897. அதேமாரி டிசம்பர் மாதம் கரெக்டாக நமக்கு AC 87 வச்சு பார்த்தீங்கன்னா 887, இப்போ 817. நான் கேமில் தொடர்ந்து ஒரு சில விஷயங்கள் சொல்கிறேன் அப்படின்னா, மேக்ஸிமம் BCயாக இருக்கட்டும், அது ABயாக இருக்கட்டும், இல்லை ACயாக இருக்கட்டும், எதுவாக இருந்தாலும் பார்த்தீங்கன்னா தொடர்ந்து ஒரு 2 மாதம் அடிக்கிறோம் அப்படின்னா அது கம்பல்சரி பார்த்தீங்கன்னா 3 மாதம் அடிச்சிடும். இப்போ இந்த 87 அப்படின்ற நம்பர் தொடர்ந்து பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் ACயில் 4 வாட்டி கேமை முடிச்சிருக்கான். ஏன்னா அதுக்கு முன்னாடி மாதமும் இல்லை, அதுக்கு போன மாதமும் இல்லை, அதுக்கு ஜூலையில் ஜூலை AC 87 817 887 தொடர்ந்து 2 நம்பர் அடிச்சிருக்கான். அங்கேயுமே பார்த்தீங்கன்னா 817 அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நம்பர் ஒன்று நிற்கிது, ஓகேங்களா? அதை கொஞ்சம் பார்த்துக்கோங்க. ஆனால் இந்த 817 AC 87ன்னு அடிக்கும்போது ஒரு சூப்பரான ஒரு கெஸிங் ஒன்று ஆடிறான். இதெல்லாம் எப்படின்னா சில விஷயங்கள் நல்லாவே இருக்கும். இப்போ இங்கே நல்லா நோட் பண்ணிக்கோங்க. நம்ம போன வாட்டி பார்த்தீங்கன்னா ஜாயினில் இதே டேட்டில், ஏன்னா அதுக்கு இப்போ ஒரு கெஸிங் கொடுக்க போகிறேன், அதுக்காக சொல்கிறேன். ஜாயினில் பார்த்தீங்கன்னா நம்ம இப்போ அந்த 880க்கு இங்கே பாக்ஸ் அடிப்பான்னு சொல்லி தான் அன்றைக்கி ரிசல்ட் பார்த்தீங்கன்னா 808 அப்படின்னு கெஸிங் கொடுத்துருந்தோம். அன்றைக்கி BC 08 ABNB 808 அப்படின்னு சொல்லியிருந்தோம். ஆனால் மறுபடியும் பார்த்தீங்கன்னா 880 அப்படின்னு சொல்லி வச்சுருந்தான், ஓகேங்களா? இப்போ எதுக்காக அது சொல்ல வரேன் அப்படின்னு நல்லா புரிஞ்சுக்கோங்க. இங்கே லாஸ்ட்டாக 87 AC 87 அக்டோபர் மாதம் அடிக்கும்போது அது கீழே ரிசல்ட்டை பார்த்தீங்கன்னா அப்படியே தெரியும். BC 35 735 அப்படின்னு சொல்லி முடிச்சிருப்பான், ஓகேங்களா? BC 35 735 முடிச்சிருப்பான், ஓகேங்களா? அடுத்த 87 எங்கே இருக்குது? கரெக்டாக பார்த்தீங்கன்னா இங்கே நல்லா போகுது. 897 தான் AC 87. இப்போ நான் சொல்கிறது எல்லாமே AC 87க்கு. அங்கே என்ன பண்ணியிருப்பான்னு கேட்டிங்கன்னா 584. BCயில் பார்த்தீங்கன்னா ஒரு 84 அப்படின்னு சொல்லி முடிச்சிருப்பான், ஓகேங்களா? BCயில் 84, இப்போ 35 ஒரு 34 அப்படின்னு சொல்லி ஒரு ஆப்போசிட் வச்சு கேமை முடிச்சிருப்பான்னு வச்சுக்கோங்க. அடுத்து நல்லா பார்த்துக்கோங்க, டிசம்பரில் ஒரு AC 87 அப்படின்னு சொல்லி ஒரு ரிசல்ட் வச்சு இங்கே பாருங்கள் 887. இங்கே என்ன பண்ணியிருப்பான்னு பார்த்தீங்கன்னா ஒரு சரியான கேம். இந்த மாதிரி கேம்லாம் ரொம்ப ரேரு. ஆனால் அடிக்கிறான் அப்படின்னா பிசிறு தட்டாமல் தட்டி விட்ருவான், ஓகேங்களா? நல்லா புரிஞ்சுக்கோங்க. 867க்கு கரெக்டாக BC 35 735, 897க்கு 584, மறுபடியும் பாருங்கள் 887க்கு 235ன்னு அடிச்சிருக்கான், ஓகேங்களா? இங்கே AC 87க்கு BC 35, அடுத்து AC விட்ருங்க, அடுத்து AC 87க்கு மறுபடியும் BC 35. அங்கே BC 35ன்னு அடிக்கும்போது என்ன 35 அடிச்சிடான் பாருங்கள், 235. A போர்டு 7க்கு இங்கே 2, 735க்கு கரெக்டாக 235 அப்படின்னு சொல்லி ஒரு சரியான ஒரு கேம் ஒன்று விளையாடிறான், ஓகேங்களா? இப்போ அதே மாதிரி இந்த AC 87க்கு நம்ம கெஸிங் கரெக்டாக இருந்ததுன்னா 35க்கு எப்படி ரிப்பீட் 35ன்னு வச்சோம், அப்போ 84க்கு ரிப்பீட் கண்டிப்பாக BCயில் நாளைக்கு 84 அப்படின்ற நம்பர் வரத்துக்கு அதிகபட்சமான வாய்ப்புகள் இருக்குது, ஓகேங்களா? அப்போ A போர்டு 7ன்னு வச்சா A போர்டு 2ன்னு வச்சான், அப்போ A போர்டு 5ன்னு வச்சா கண்டிப்பாக A போர்டு 0ன்னு வச்சு கேமில் 084 அப்படின்னு சொல்லிட்டு ஒரே ஒரு சிங்கிள் ஷாட் நம்பராக வரத்துக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது, ஓகேங்களா? இது எப்படி வேணால் ட்ரை பண்ணிக்கோங்க. ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 84 தரமான கேஸிங். ஏன் அப்படின்னா இந்த 87 AC 87க்கு காமனாக ஃபஸ்ட்டு 87க்கு 35, அடுத்து 87 விட்ருங்க, அடுத்து 87க்கு 35, ஓகேங்களா? அதேமாரி அடுத்து நடுவில் இருந்து 87க்கு 84, நடுவில் இருந்து 84. இப்போ என்னோடய கெஸிங் கரெக்டாக இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக கரெக்டாக இங்கே நல்லா புரிஞ்சுக்கோங்க. நான் நிறையா டைம் ஓப்பன்லையும் சொல்லிட்டேன், ஜாயின்லையும் சொல்லிட்டேன். நமக்கு ஏதாவது ஒரு BC அடிக்கிறான் அப்படின்னு கேட்டால் அதை 5 பேஸ் பண்ணி அடிக்கிறான்னு வச்சுக்கோங்களேன், கண்டிப்பாக மறுபடியும் நமக்கு ரிப்பீட் BC 84 வருதுன்னா அதை 0 வச்சு ட்ரை பண்ணுங்கள். நான் நிறையா டைம் சொல்லிட்டேன். அதே மாதிரி தான் இங்கே 735க்கு A போர்டு கரெக்டாக
235 அடிக்கும்போது இங்கே 584க்கு கம்பல்சரி என்னோட கெஸ்ஸிங் கரெக்டாக இருந்ததுன்னா 084 அப்படின்னு சொல்லிட்டு ஒரே ஒரு சிங்கிள் ஷாட் நம்பர் அடிக்கிறதுக்கு நிறையா வாய்ப்புகள் இருக்குது. ஓகேங்களா? அதேமாரி போன மாதம் நமக்கு பி போர்டு 7 வச்சு ஒரு 86, ஒரு 85, ஒரு 87, ஒரு 82, ஒரு 80. ஓகேங்களா? நல்லா பார்த்துக்கோங்க. அருமையான ஒரு கெஸ்ஸிங் இது. கரெக்டாக என்னை பொறுத்தவரைக்கும் கரெக்டாக இருந்ததுன்னா 084 இந்த 880 இந்த 880ல் அவன் கண்டிப்பாக பிரித்து ஒரு 08 ஏபியில் வச்சு கண்டிப்பாக 084 அப்படின்னு சொல்லி கேமை முடிக்கிறதுக்கு அதிகபட்சமான வாய்ப்புகள் இருக்குது. ஓகேங்களா? அதேமாரி 8 வச்சு நம்ம பார்த்தீங்கன்னா ஒரு 87, ஒரு 85, ஒரு 86 மேக்ஸிமம் ஒரு 86 அடிச்சிட்டான், ஒரு 85 அடிச்சிட்டான், ஒரு 87 அடிச்சிட்டான். இதில் கண்டிப்பாக அந்த பெண்டிங்கில் இருக்கிற நடுவில் இருக்கிற ஒரு 84 அப்படின்ற நம்பருமே கேமில் வரதுக்கான அதிகபட்சமான வாய்ப்புகள் இருக்குது. நான் திரும்ப சொல்கிறேன், இந்த மாதிரிலாம் கெஸ்ஸிங் வரது ரொம்ப ரேரு. கொஞ்சம் கரெக்டாக பார்த்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. அதே மாதிரி நமக்கு ஒரு டேட்டில் ஒரு 2 நம்பர் டபுள்ஸ் அடிக்கிறான். நீங்கள் நல்லா நோட்டு 255 அடிச்சிருந்தான், ஏபி 25, ஏசி 25. அதே டேட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு பிசி 25 அடிச்சான், இங்கேயும் 880, இங்கேயும் 880. நாளைக்கு கம்பல்சரி வந்து பார்த்தீங்கன்னா அந்த 08 அப்படின்ற நம்பர் கேமில் ஆடுறதுக்கு அதிகபட்சமான வாய்ப்புகள் இருக்குது. நல்லா புரிஞ்சுக்கோங்க. அதிகபட்சமான வாய்ப்புகள் இருக்குது. ஒரு நல்ல ரூட்டு, நல்ல பேட்டர்ன். நீங்கள் நாளைக்கு ட்ரை பண்ண வேண்டிய நம்பர் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா பிசி 84. ஓகேங்களா? பிசி 84 அப்படி 84ன்னு வருதுன்னா கண்டிப்பாக 084 அப்படின்னு சொல்லிட்டு ஒரே ஒரு சிங்கிள் ஷாட் நம்பராக ட்ரை பண்ணிக்கோங்க. என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு நல்ல கெஸ்ஸிங் உங்கள் கெஸ்ஸிங்கில் வருதான்னு பாருங்கள். பார்த்துட்டு ஒரு லிமிட்டட் பிளேவில் லிமிட்டாக ப்ளே பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? மறக்காமல் இந்த கெஸ்ஸிங் எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு கமெண்ட் பாக்ஸில் ஒரு கமெண்ட்டை போட்டு விட்ருங்க. நன்றி, வணக்கம்.